தால்ச்சான்னு சொல்லுவாங்க. தால்ச்சா என்னோட இஸ்லாம் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவங்க வந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அதை இன்றைக்கி செய்யலாம். அவங்களுக்கு புதுசாக இருக்கவங்களுக்கு நல்லாவும் இருந்துச்சு. சரி நம்ம பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை இன்றைக்கி செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். அதுக்கான தேவையான பொருள்லாம் பாருங்கள். 1/4 கிலோ வெண்டைக்காவை 2 பீஸாக கட் பண்ணி நடுவில் லேசாக கீறி விட்டுக்குங்க. அப்போ தான் அந்த காரம் உப்பெல்லாம் இது உள்ளே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவங்க சின்ன வெண்டைக்காயாக இருந்தால் நீங்கள் முழுசாக கூட அப்படியே முனையும் தலையும் கட் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு கீறி அப்படியே முழுசாக கூட சின்னதாக போட்டுக்கலாம். இது பெரிய வெண்டைக்கான்றதால நான் 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது பாருங்கள், நைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது கருவேப்பிலை, இது கொத்தமல்லி, இது புளி. ஒரு கொட்டை சொல்லுவாங்க. கொட்டை மீன்ஸ் சின்ன நெல்லிக்காயில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு சைஸில் புளி எடுத்து கரைச்சி இங்கே எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் 50 கிராம் போடணும். கொஞ்சம் தாராளமாக தான் போடணும். அதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்து தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இதை வச்சு நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ கடாயை வச்சு அது காஞ்ச உடனே அதில் கல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சாப்பிட்ற எண்ணெய் என்ன வேணால் போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காஞ்ச உடனே இப்போ இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுருக்கேன். 1/2 ஸ்பூன் போட்டுருக்கேன். உளுத்தம் பருப்பு லேசாக செவக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கோங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணும். இது லேசாக கண்ணாடி மாதிரி வரணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கொஞ்சம் வதங்கணும். இது செவக்க வேண்டாம். இந்த கருவேப்பிலை, இந்த கடுகு, உளுத்தம் பருப்பு, இந்த வெங்காயம் எல்லாம் வதங்குற ஸ்மெல் நல்லா கமன்னு வந்துட்டுருக்கு. இதில் ஓரளவுக்கு வதங்கிட்டு பாருங்கள். இதில் தக்காளி, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, இதோடையே இந்த நறுக்கி வச்ச வெண்டைக்காயும் 2 சேர்த்து ஒன்றா போட்டு வதக்கணும். நல்லா பரட்டி வச்சு நல்லா எண்ணெய் எல்லாம் அந்த வெண்டைக்காயில் வர்ற மாதிரி ஒரு 5 மினிட்ஸாக இது வதக்கணுமா. கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் இந்த உப்பு போட்டு இன்னும் கொஞ்சம் வதக்கணும். இப்போ 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். காரம் விருப்பப்படுறவங்க வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டு வதக்கி வச்சுட்டேன். இறக்கிறதுக்கும் வச்சுருக்கேன். இப்போ இதில் மிளகாத்தூள் ஸ்மெல்லாம் போகிறதுக்காக தண்ணி கொஞ்சம் மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. கிளறிட்டு மூடி வைங்க. தீயை கொஞ்சம் மிதமான தீயை வைங்க, ரொம்ப தீ வைக்காதீங்க. மூடி வச்சு நல்லா வெந்து எண்ணெய்லாம் மேலே வந்து நல்லா வந்துடுச்சு. நல்லா அடி பிடிக்காமல் அழகாக கிண்டி விட்டுருங்க. அடியிலேருந்து ஒட்டாமல் பாருங்கள், பாருங்கள் எண்ணெய் எடுத்ததால் ஒட்டாது, வந்துடுச்சு. மிளகாத்தூள் தண்ணி எல்லாம் சுண்டி போச்சு. இப்போ சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்காங்க. அதை வந்து இதில் ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தலைன்னு கிரேவி மாதிரி தான் இருக்கணும். கொடி வந்து எண்ணெய் எல்லாமே அந்த ஊற்றினெல்லாம் நல்லா வதங்கி எல்லாம் ஒரு சேர வந்துச்சு. கொஞ்சம் தலைன்ட்டு அப்படி தான் இருக்கணும். அது இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இறக்கிக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அழுத்துனீங்கன்னா புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்களுக்கு புது ரெசிபீஸோ இல்லை ஏதாவது கொஷின்ஸோ இருந்தால் கமெண்ட் செக்ஷன்ஸில் கொடுங்க. நன்றி.